தமிழ் பேசும் அனைத்து நல்லங்களுக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு பிஸ்னஸுங்க. ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் பிஸ்னஸ் சொல்லலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% கிட்டத்தட்ட வந்து லாபம் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பாதிக்கு பாதி உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய தொழில் வாய்ப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காயர் ஸ்க்ரப்னு வராங்க. இந்த தேங்காய் நார்லேருந்து தயாரிக்கப்படுற பாத்திரம் தேக்கிற யூஸ் பண்ணுற இந்த ஸ்க்ரப்பர் பேட், இதை வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறதில்ல, ஹோல்சேலில் வாங்கி சேல் பண்ண போகிறோம். எவ்வளோ ப்ராஃபிட்டு, எவ்வளோக்கு வாங்க போகிறோம், எங்கெல்லாம் சேல் பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிறீங்க. பக்கத்துலேயே பெல் சிம்பிள் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காயர் ஸ்க்ரப்பர் பேட் அப்படின்வாங்க. இந்த காயர் ஸ்க்ரப்பர் பேட் எதுலேருந்து தயாரிக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் கழிவுகள்லாம் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து எடுத்து அவங்க வந்து ப்ரெஸ்ஸிங் பண்ணி அதை வந்து அழகாக வந்து சைஸ் வாரியாக வந்து கட் பண்ணி இதில் பலவிதமான ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு ப்ராடக்ட் தான் இந்த காயர் ஸ்க்ரப்பர்னு வாங்க, தேங்காய் நார் பாத்திர துடைப்பான். இது வந்து ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா காயர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு தயாரித்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்த்து சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்கன்றது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்ம டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் தான் இனிமேல் வந்து அதிகமாக வந்து சேல் ஆகக்கூடிய ப்ராடக்டாக இருக்கும். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி 5000 யூனிட் தேவைப்படும், கண்டிப்பாக வாங்கி ஆகணுன்றாங்க. ஏன்னா அவங்க கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட் கொடுக்குறாங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பில் 5 mm திக்னஸ் இருக்கும். மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். இது பாத்திரம் தேய்க்கிறதுக்கு தேவையான ஒரு உபயோகமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். இந்த காயர் ஸ்க்ரப்பர் வந்து நீங்கள் வந்து எப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து பிராண்டாகவும் வாங்கலாம், இல்லை வந்து நீங்கள் வாங்கி உங்கள் பிராண்டை கூட நீங்கள் போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு அருமையான தொழில் வாய்ப்பு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். காயர் ஸ்க்ரப்பர் நான் ஆல்ரெடி சொன்ன மினிமம் குவான்டிட்டி நீங்கள் வாங்க வேண்டியது 5000 பீஸ் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். ஸோ ஒரு பீஸ் வந்து அவங்க 3 ரூபாய்க்கு உங்களுக்கு தராங்க. 5000 பீஸ்னால் 15000 ரூபா ஆச்சு. டிரான்ஸ்போர்ட்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்ஸ் ஒரு 1000 ரூபா வச்சுக்கோங்க, அவ்வளோ ஆகாது. டிரான்ஸ்போர்ட் மிஞ்சி போனால் பார்த்தீங்கன்னா 150 ரூபாலேருந்து 200 ரூபா ஆகும். அதர் எக்ஸ்பென்ஸுன்னு சொல்லிட்டு நான் எல்லாம் சேர்த்து ஒரு 1000 ரூபான்னு வச்சுருக்கேன். ஸோ டோட்டலாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 16000 ரூபா தான் வருது. ஸோ பர் பீஸ் ஒரே ஒரு ஸ்க்ரப்பரோட காஸ்ட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ரூபா 20 காசு வருது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா எக்ஸ்பென்ஸும் சேர்த்து 3 ரூபா 20 காசு வருது. இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசரம் நான் வந்து கணக்கு பண்ணி உங்களுக்கு சொல்லிருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து இனிமேல் வந்து இந்த ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நல்ல மூமெண்ட்டில் இருக்க போகுது. ஸோ அதுக்கோசரம் வந்து இது வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி தேங்காய் நார்லேருந்து நிறைய பொருட்களை வந்து தயாரிச்சுன்னு வராங்க. ஏன்னா பிளாஸ்டிக்கு இரும்புலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சேஃப்டியும் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரப்பர் பேட் வர்றன்றது உங்களுக்கு நாள் பட வராது. ஏன்னா ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்தீங்க, க்ரீன் கலரில் வரும், அந்த ஸ்க்ரப்பரை எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் கூட வராது. திருப்பி நீங்கள் போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாள் பட வரும் உங்களுக்கு. இந்த ஸ்க்ரப்பரு ஒரு 15 நாள் மேலே வந்து கண்டிப்பாக வரும். நல்ல வந்து குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து இது தயாரிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் தாராளமாக வந்து மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுடைய வேலை அப்படின்றது என்னென்னா மார்க்கெட்டிங் பண்ணணும். இது எங்கெங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்லாம் எடுத்துன்னு போய் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம். சூப்பர் மார்க்கெட்ஸ் எடுத்துன்னு போகலாம். அப்புறம் சிறிய ரகங்களாக இருக்கிற மளிகை கடைகளில் எடுத்துன்னு போய் இதை நீங்கள் ரீச் பண்ணலாம். அதே மாதிரி டைரெக்டாக வந்து ஒரு 4 பேரை வந்து சேலரி கொடுத்து, இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களை உங்கள் ரிலேஷன்ஸையே கூட நீங்கள் வந்து கூட வச்சுக்கிட்டு அவங்க மூலமாக வந்து இதை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி கண்டிப்பாக வந்து மக்கள்கிட்ட டைரெக்டாக எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா வந்து நல்ல வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா நாள் பட வரும். அதே மாதிரி குவாலிட்டியாகவும் இருக்கும். அந்த மாதிரி வந்து இவங்க வந்து அவங்க கம்பெனி பேர் வந்து கெடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் நல்ல குவாலிட்டியாக தயாரிக்கிறாங்க. அவங்கக்கிட்டேருந்து நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்? 3 ரூபா வாங்கியிருக்கிறோம். காஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்
டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அண்ட் அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 பைசா வருது. ஸோ டோட்டலாக ₹3.20 ஒரு பீஸ் உங்களுக்கு வருது. இப்போ நம்ம சேல்ஸ் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5000 பீஸ் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வாங்கினது ₹3.20. எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ₹15 இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சேல் பண்ணுறது ₹6க்கு சேல் பண்ணுவீங்க. ஸோ 5000 பீஸ் இன்ட்டு ₹6 அப்படின்னு வச்சிங்கன்னா ₹30,000 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ₹16,000. ஸோ 5000 பீஸ் நீங்கள் விற்றீங்கன்னா ₹14,000 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் தாராளமாக. ஏன்னா வந்து இது வந்து புதுவிதமான ப்ராடக்ட்ன்றதுனால மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஒரு பீஸோட காஸ்ட்டு ₹3.20. ஆனால் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸுக்கு ₹2.80 கிடைக்குது. அப்போ நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள், ஒரு மாதத்துக்கு உங்களால் ஒரு 10,000 பீஸ் விற்க முடிஞ்சுது அப்படின்னா தாராளமாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28,000 30,000 உங்களுக்கு வந்து லாபம் தரக்கூடிய அருமையான தொழில் வாய்ப்பு. ஏன் இந்த மாதிரி தொழில் வாய்ப்பெல்லாம் நம்ம எடுத்து சொல்கிறோம்னா, சிறிய ரகங்கள் தொழில் வாய்ப்பு, மக்களிடையே வந்து ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய தொழில் வாய்ப்பு, மக்கள் வந்து அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய இந்த தொழில் வாய்ப்பு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து நிறைய சேல்ஸுன்றது நிறைய வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து தாராளமாக வந்து நீங்கள் ஏரியா வைஸு நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இதை சேல் பண்ணிங்கன்னா தாராளமாக இதில் வந்து நீங்கள் மாதத்துக்கு ₹50,000 வரைக்கும் கூட சம்பாதிக்கலாம். இப்போ நீங்கள் எப்படி பண்ணணும்னா, ஒரு ஏரியா வைஸ் நீங்கள் கொண்டு போய் இந்த வாரம் கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த ஏரியாவில் அடுத்த வாரம் கொடுக்கணும், அடுத்த ஏரியாவில் அடுத்த வாரம், ஒரு 10-20 ஏரியாவில் இருக்கிற கடைகள்லாம் பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா போதும், தாராளமாக வந்து ஒரு ₹50,000 நீங்கள் சம்பாதிக்க முடியும். இல்லைங்க எனக்கு வந்து ஒரு மினிமமாக ஒரு பார்ட் டைமாக நான் பண்ணுறேன், ஒரு சிம்பிளாக ஒரு அமௌண்ட் வந்தால் போதும் அப்படின்னா இந்த 5000 பீஸ் நீங்கள் வாங்கி விற்றீங்கனாலே ₹14,000 உங்களுக்கு மாதத்துக்கு வரும். நல்ல அருமையான தொழில் வாய்ப்பு. பெண்கள் அதுமாதிரி பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹15,000 வந்துட்டு ஒரு நல்ல ஏர்னிங்ஸாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய தொடர்புகள் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் அந்த தொடர்புகளை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ யார் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியில் ப்ரீமியர் கயர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற கம்பெனி இதை சேல் பண்ணுறாங்க. 9965571712 இவங்க கம்பெனி பேர். கம்பெனியோட ஃபோன் நம்பரு எல்லாமே கொடுத்துருக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு தேவைப்படுதோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நான் சொல்ல வந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.